This is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய மாணவர் இயக்கத்தில் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு என்எம்சிக்கு கொடுத்துருந்தாங்க. என்னது அப்படின்னா, நீட் எக்ஸாமை ஏன் வருஷத்துக்கு 2 டைம் நடத்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு 2 டைம் நடத்துகிறாங்க, 3 டைம் நடத்துகிறாங்க. அப்படி நடத்துகிற மாதிரியே நீட் எக்ஸாமும் நீட் எக்ஸாமும் வந்து ஏன் 2 டைம் நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு என்எம்சி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, பதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2023 என்எம்சி 2 முறை நீட் யூஜியை நடத்துவதற்கான கோரிக்கைக்கு பதில் அளிக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி அதாவது அனைத்து MBBS இடங்களும் கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்படுவதால், இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, மாப்பப் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு, இதெல்லாம் நடத்தும்போது MBBS சீட்ஸு எவ்வளோ சீட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இந்த கவுன்சிலிங்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. எல்லாமே நிரப்பப்படுவதால் ஆண்டுக்கு 2 முறை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட்டு நடத்துவது சாத்தியமில்லை. ஓகேங்களா, இது வந்து நடத்துவதற்கான சாத்தியமில்லை அப்படின்ட்டு தேசிய மருத்துவ ஆணையம் சமீபத்தில் கூறியது. ஆண்டுக்கு 2 முறை நீட் தேர்வை நடத்த கோரி அகில இந்திய மாணவர் சங்கம் எழுதிய கடிதத்திற்கு ஆணையம் பதிலளித்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எம்சி மேலும் கூறியது, தேர்வை நடத்துவதற்கு அதிக அளவு பணம், ஓகேங்களா, இதுக்கு வந்து அதிக அளவு பணம் மற்றும் பிற ஆதாரங்கள் உள்ளதாகவும், அதை 2 முறை நடத்துவது அரசாங்க கருவூலத்தில் தேவையற்ற சுமையை ஏற்படுத்தும். விண்ணப்பதாரர்கள் அடுத்த ஆண்டு மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. ஓகேங்களா, ஸோ தேசிய மாணவர் சங்கம் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு என்எம்சி வந்து வருஷத்துக்கு 2 டைம் நீட் எக்ஸாம் நடத்த முடியாது, அப்படி நடத்துகிறனால தேவையற்ற பண விரயமாகுது. அது மட்டும் இல்லாமல் MBBSனுடைய சீட்ஸ் எல்லாமே அந்த வருஷத்துக்கான வேக்கன்சி என்னமோ அது எல்லாமே கவுன்சிலிங்கிலே ஃபில்லப் ஆயிடுது. அப்போது 2 டைம் எக்ஸாம் நடத்துச்சு அப்படின்னா வேக்கன்சிஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க கருவூலத்துக்கு வந்து தேவையற்ற பணச்சுமை இதெல்லாம் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு 1 டைம் எழுதலாம். அதுக்கான அப்ளிகேஷன் போடுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் வருஷத்துக்கு 1 டைம் தான். ஜேஇ எக்ஸாம் மாதிரி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது இல்லை. நீட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் நடத்த முடியும் அப்படிங்கிறத என்எம்சி கிளியராக சொல்லிட்டாங்க. இது வந்து எப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த நியூஸ் ஆர்டிக்கல். சரி, எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஜூன் 29, 2023 14:22 அப்போது ஆஃப்டர்நூன் 2:30 இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற 2024 பேட்சுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் வருஷத்துக்கு 1 டைம் தான் நடக்கும், 2 டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? என்எம்சியே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.